அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். கோலாகலமாக 79வது சுதந்திர தினத்தை நாம் அனைவரும் கொண்டாடினோம். இந்த நேரத்தில் சில முக்கியமான செய்தியை, ஒரு புரிதலை நமக்குள் ஏற்படுத்துவது காலத்தின் கட்டாயம் என்ற அடிப்படையில் சில செய்திகளை பகிர்ந்து கொண்டால் அது நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சுதந்திர தினத்தை முன்னிட்டு பள்ளிக்கூடத்திலே நாடகங்கள் நடத்தப்படும். பெரும்பாலும் அந்த காலத்தில் இருந்து சுமார் பல வருடங்களாக, நான் சின்ன வயசாக இருக்கும் பொழுது, ஒரு 30 வருடத்திற்கு முன்பாக என்னென்ன ட்ராமாக்கள், எந்த கேரக்டரை வலியுறுத்தி ட்ராமாக்கள் நடத்தப்பட்டதோ, கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் கணினி யுகம் என்று சொல்கிறோம், அதே அந்த நாடகத்தை, அந்த பழைய கதாபாத்திரத்தை வைத்து கொண்டு தான் இன்றைக்கும் சுதந்திர தின சிந்தனைக்கான நாடகங்கள் நடத்தப்படுகிறது. இதற்கும் நமக்கும் என்ன சம்மதம் என்று கேட்கிறீர்களா? இங்கே இஸ்லாமியர்கள், குறிப்பாக நடுநிலையாளர்கள், இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சமயத்தவர்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு வீட்டை கட்டுகிறீர்கள். அந்த வீட்டுக்கு நீங்கள் தான் உரிமையாளர். முழுக்க முழுக்க உங்களுடைய பணம்தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த வீட்டினுடைய பெயரை உங்கள் அனுமதி இல்லாமல் உங்கள் பெயருக்கு பதிலாக அல்லது மனைவியின் பெயருக்கு பதிலாக வேறு யாராவது அந்த பெயரை அந்த இடத்தில் போட்டுக்கொண்டு விட்டால் நீங்கள் சகித்து கொள்வீர்களா? நிச்சயமாக சகித்து கொள்ள மாட்டீர்கள். அதே போல வரலாற்று இரட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கிறது, வரலாறு மழுங்க செய்யப்பட்டிருக்கிறது, வரலாறு கலப்படம் செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பேசுவோம், பயணிப்போம். இறைவன் நாடினால் இன்ஷா அல்லாஹ்.